68வது ஸ்லோகம் பார்க்குறோம். சர்வே கிரம அனுரோதேன மனசி இந்திரியகோச்சராக ஆயாந்தி வர்கஷः ஆயாந்தி சர்வே சமனசः ஜனாः சர்வே கிரமானுரோதேன மனசி இந்திரியகோச்சராः ஆயாந்தி வர்கஷோ யாந்தி சர்வே சமனசோ ஜனாः. இந்திரிய விஷயங்கள் கூட்டம் கூட்டமாயிட்டு மனசுக்கு வரவும் போகவும் செஞ்சுட்டு இருக்கு. சர்வே இந்திரிய கோச்சராக எல்லா இந்திரிய விஷயங்களும் கிரம அனுரோதேனா கிரமமாயிட்டு வர்கஷா கூட்டம் கூட்டமாயிட்டு மனசி மனசுக்குள்ள ஆயாந்தி வரவும் யாந்தி போகவும் செய்யறது. சர்வே ஜனாக சர்வ ஜீவஜாலங்களுக்கும் சமனசகா மனசு அப்படிங்கிற இந்திரியத்தோடு கூடி இருக்கிறவையாக்கும் எல்லா உயிரினங்களும். மனசு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. முஜ்ஜன்ம விஷயங்கள் மனசுக்கு கூட்டம் கூட்டமாயிட்டு வர்றது, கூட்டம் கூட்டமாயிட்டு போறது. சத்கர்மம் செஞ்சிருந்தானா இந்த ஜென்மத்தில் சல்கர்ம ஸ்மரணை உண்டாகும். பூர்வ ஜென்மத்தில் துஷ்கர்மம் செஞ்சிருந்தானா இந்த ஜென்மத்தில் துஷிச்ச ஸ்மரணகள் வந்து சேரும். தனக்கு தானே சத்ருவும் ஆகலாம், தனக்கு தானே மித்திரவும் ஆகலாம். எത്ര எത്ര சாது மிருகங்களை பலி கொடுத்து நீங்கள் யாகம் பண்ணினீள் பிராச்சீன பர்கிசே. இனி இருக்கிற காலம் சுபகர்மங்கள் மட்டும் செய்யுங்கோம் ராஜாவே, உங்களுக்கு மங்களம் பவிக்கட்டும். புண்ணிய கர்ம பலம் டெபாசிட் ஆகட்டும், பாப கர்ம பலம் அதனோட பேலன்ஸு கம்மி கம்மியாயிட்டு இல்லாம ஆகட்டும். வாழ்க்கையில தவறு செய்யாதவாளாயிட்டு யாருமே இல்லை. ஆனா ஒரு கட்டத்துல தவற புரிஞ்சுண்டு தவறிலேந்து பின்திரிஞ்சு இனி ஒருபோதும் தவறு பண்ண மாட்டேன், தெற்று குற்றங்கள் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறப்பிச்சு வாழறதுக்கு தொடங்குறத தனக்குத்தானே சத்ருவா இருக்கிறவன் தனக்குத்தானே மித்திரமாவன். பகவானோடு கூடி சேர்ந்து நிற்கிறத எல்லா கஷ்டங்களும் இல்லாம போயிடும். எல்லா துரிதங்களுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து சேரும். 69வது ஸ்லோகம். சத்வ ஏகனிஷ்டே மனசி பகவத் பார்ஷ்வவர்த்தினி தமஹ சந்திரமசி வேதம் உபரஜ்ய அவபாசதே. சத்வைகனிஷ்டே மனசி பகவத் பார்ஷ்வவர்த்தினி தமச்சந்திரமசி வேதமுபரஜ்யாவபாசதே. சாத்திகவும் பகவத் தியானத்துக்கு தகுந்ததும் ஆன இந்த மனசுல இந்த பிரபஞ்சம் எல்லாம் தெளிஞ்சு சந்திரமண்டலத்தில் ராகு மாதிரி சோபிக்கிறது. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சத்குணத்தை மறைக்கிறது. சந்திரமண்டலத்தில் ராகு எப்படி ஆக்குமோ சூரிய சந்திரர்களை மறைச்சு கிரகணம் உண்டாக்குறது, அதே மாதிரி நிழல் ரூபத்தில் இருக்கிற ராகு அப்படிங்கிற கிரகம் சாதாரண கதியில அதிருஷ்யமாக்கும், ஷாடோ கிரகமாக்கும். ஆனா கிரகண வேளையில ராகு சந்திரமண்டலத்தை மறைக்கிறதாயிட்டு காணப்படுறது. அதே மாதிரி
நம்மளோட தூய்மையான மனசை இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ராகு மறைக்கிறது அப்படின்னு நாரத மகர்ஷி ராகுவை எக்ஸாம்பிளுக்கு சொல்லுறார். பிரகிருதிக்கு ஈக்குவல் ஆயிட்டு ராகுவை சொல்லுறார், மனசுக்கு ஈக்குவல் ஆயிட்டு சந்திரனை சொல்லுறார். ஷேடோ கிரகமாக்கும் ராகு. ராகு கோளம் கிடையாது. சௌரயூதத்தில் சென்டர்ல சூரியனோடு அந்த பொசிஷன், சூரியனை சுற்றிலும் பூமி சஞ்சரிக்கிறது. பூமி சஞ்சரிக்கிறதாலே ஆக்கும் நமக்கு சூரியன் கிழக்குதிக்கிறதாயிட்டும் மேற்கு அஸ்தமிக்கிறதாயிட்டும் தெரியறது. யதார்த்தத்தில் சூரியனுக்கு சலனம் இல்லை. பூமிக்கு சுற்றும் இருக்கிற சாங்கல்பிக வலயம் மட்டும்தான் நம்மளோட ஜனன நேரத்தில் இருக்கிற கிரகநிலை அப்படிங்கிற ராசி சக்கரம். பூமிக்கும் ராசி சக்கரத்துக்கும் வெளியிலே ஆயிட்டு சந்திரன் சஞ்சரிக்கிறார். சந்திரனை சுற்றி செவ்வா, செவ்வாய்க்கு வெளியில வியாழம், வியாழத்துக்கு வெளியில சனி. பஞ்ச கிரகங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல சஞ்சரிக்கிற பிளானட் புதனாக்கும், புதனோடு பக்கத்துல புதனுக்கு வெளியில சஞ்சரிக்கிற கிரகம் சுக்கிரனாக்கும், சூரியனுக்கு சுற்றும் இருக்கிற மூணாவது பிளானറ്റാக்கும் பூமி. பூமிக்கும் ராசி சக்கரத்துக்கும் வெளியிலே ஆயிட்டு சந்திரன் சஞ்சரிக்கிறது. சந்திரனுக்கு வெளியில செவ்வாய், செவ்வாய்க்கு வெளியில வியாழம், வியாழத்துக்கு வெளியிலே ஆயிட்டு சனி. சூரியனோடு பிரமணபதமும் சந்திரனோடு ശരിക്കും സൂര്യനുക്ക് பிரமணபதம், சூரியன் சஞ்சரிக்கிறதில்லை இருந்தா கூடியும் அந்த சூரியன் நிற்கிற அந்த பொசிஷனும் சந்திரனோடு சஞ்சாரபதவும் ഇന്റർസെക്റ്റ് ചെയ്യുന്ന രണ്ട് പോയിന്റ്സ് ആക്കും രാഹു കേതുക്കൾ. ദീപ്തമായിട്ട് ജ്വലിക്കുന്ന നക്ഷത്രങ്ങളാണ് സൂര്യചന്ദ്രர்கள். சூரியனுக்கு கறக்கம் இல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். கிரகங்களாக்கும் சூரியனை சுற்றி கறங்கிறது. பூமி சூரியனை சுற்றுறதால பூமியில இருக்கிற நம்ம சூரியன் கிழக்கும் கிழக்குதிக்கிறதாயிட்டும் மேற்கு அஸ்தமிக்கிறதாயிட்டும் பார்க்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். சூரியன் அப்படிங்கிறது நட்சத்திரம், சந்திரன் சூரியனோடு உபகிரகம், அதானது சப்லாடு. சூரியனோடு ரொம்ப பக்கத்தில் புதன், ரெண்டாவதாயிட்டு சுக்கிரன், மூணாவதாயிட்டு பூமி. பூமிக்கு சுற்றும் இருக்கிற சர்க்கிளாக்கும் ராசி சக்கரம். பூமிக்கும் ராசி சக்கரத்துக்கும் ചുറ്റുമായിട്ട് ചന്ദ്രൻ. இப்போ சூரியன், புதன், சுக்கிரன், பூமி, ராசி சக்கரம், சந்திரன் வரைக்கும் பார்த்தோம். இதுக்கெல்லாம் வெளியில ஆயிட்டு செவ்வாய் கிரகம், அதுக்கு வெளியில வியாழ கிரகம், அதுக்கு வெளியில சனி கிரகம். இந்த மெத்தேடில் தான் ராசி சக்கரம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. முதல்ல கடகராசியில சந்திரனோடு வீடு, சிம்ம ராசியில சூரியனோடு வீடு. சூரியனிலேந்தும் சந்திரனிலேந்தும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ராசிகள் புதனோடு தாக்கும். கடகராசியோடு பக்கத்தில் இருக்கிறது புதனோடு வீடான மிதுனமாக்குமே. அதே மாதிரி சிம்ம ராசியோடு பக்கத்தில் இருக்கிறது புதனோடு வீடான கன்னியாக்கும். அதுக்கப்புறமா புதனோடு பக்கத்தில் சுக்கிரனோடு வீடு. சந்திரன்லேருந்து பார்த்தானா ரிஷபராசி சுக்கிரனோடு வீடு. சூரியன்லேருந்து பார்த்தானா துலா ராசி. அதுக்கப்புறம் இருக்கிறது செவ்வாயாக்கும். சந்திரன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா மேஷராசி, சூரியன்லேருந்து பார்த்தோம்னா விருச்சிக ராசி. அதுக்கப்புறமா வியாழத்தோடு ரெண்டு வீடுகள். சந்திரன்லேருந்து பார்க்கறத மீனராசியும், சூரியன்லேருந்து பார்க்கறத தனுராசியும்.
சூரிய சந்திரர்களிலேந்தும் ரொம்ப ரொம்ப தூர ശനിയോട് വീടുകളാണ് മകരവും കുംഭവും. சூரியன் ஒரு ராசிகட்டம் ஒரு நாளைக்கு 1 டிகிரி அப்படிங்கிற நிலைமையில 30 நாளைக்கு 30 டிகிரி ஆக்கும் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு சூரியன் கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறது. சூரியன் 12 ராசிகட்டங்கள் கடந்தானா 360 டிகிரிஸ், அதானது ஒரு வருஷம் ஆகிறது. 1 டிகிரி ஒரு நாள் அப்படின்னா 360 டிகிரி அப்படின்னா 360 நாள்கள். சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பர். புதன் 20லேருந்து 25 நாள், அதானது ஒரு மாசம். அதே மாதிரி சுக்கிரன் 25லேருந்து 28 நாள், அதானது ஒரு மாசம். செவ்வாய் 49 டேஸ், அதானது 1.5 மாசம். குரு ஒரு வருஷம், അതാണത് 361 ഡേയ്സ്. ശനി 2.5 വർഷം, അതാണത് 2 വർഷവും 5.5 മാസവും. രാഹു കേതുകൾ 1.5 വർഷം. இப்படியாக்கும் அந்த கிரகத்தில் அந்த ராசி சக்கரத்தில் கிரகங்களோடு மூமெண்ட்ஸ். கிரகங்கள் சூரியனை சுற்றுறதுக்கு எடுக்கிற காலம் அதுக்கு நம்ம பார்க்குறோம். புதன் 88 நாட்களும், சுக்கிரன் 225 നാളുകളും, ചന്ദ്രൻ 354 നാളുകളും, ഭൂമി 365 നാളുകളും, ചൊവ്വായ് 587 നാളുകളും. ഇത്രയുമാക്കും ഒരു വർഷം എടുത്തുണ്ട് ചുറ്ററ കാലയളവ്. ഒരു വർഷം എന്നല്ല, ഇപ്പം ശനിക്കെല്ലാം പത്തന നാളുകൾ ജാസ്തിയായിട്ട് വരും. വ്യാഴം அப்படிங்கிறது அந்த ராசி சக்கரத்தை சுற்றிட்டு வரத்துக்கு 11 வருஷமும் 10 மாசமும் 10 நாள்களும் எடுக்கும். ശനി வந்து ஒரு ராசி சக்கரத்தை கம்ப்ளீட் ஆயிட்டு பூர்ணமாயிட்டு சுற்றிட்டு வரத்துக்கு 29 வருஷமும் 5.5 மாசமும் எடுக்கும். രാഹു കേതുക്കൾ ഒരു രാശി ചക്രത്തെ കംപ്ലീറ്റ് ആയിട്ട് ചുറ്റിട്ട് வரத்துக்கு 18 വർഷമാക്കും എടുക്കുന്നത്. இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்று நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். பகவத் தியானத்துக்கு சூட்டபிளான மனசுல இந்த பிரபஞ்சமெல்லாம் தெளிஞ்சு பிரகாசிக்கிறது அப்படின்னு சொன்னதால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பூகோளங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா தானே பூமியில இருக்கிற சசியஜாலங்களையும் மனுஷாலையும் மிருகங்களையும் ஆனிமல்ஸையும் எல்லாம் பார்க்கணும். அதுக்கு வேண்டி இதெல்லாம் சொன்னதாக்கும். இந்த பிரபஞ்சமெல்லாம் அந்த மனசுல நல்லா கிளியராயிட்டு தெளிஞ்சு பிரகாசிக்கிறது ஏது மாதிரி ஆக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. சந்திர மண்டலத்துல ராகு மாதிரி என்னவாக்கும்? அதனோட அர்த்தம் நிழல் ரூபத்தில் இருக்கிற ராகு சாதாரணமாயிட்டு அதிருஷ்யமாக்கும், கண்ணுக்கு தெரியாது. இருந்தாலும் கிரகண வேளையில ராகு சந்திர மண்டலத்தை மறைக்கிறதாயிட்டு தோணுற மாதிரி. சத்வ ஏகனிஷ்டே மனசி, இந்த மனசு அப்படிங்கிறது சத்குணமாக்கும். ஆக்சுவலாயிட்டு அதுக்கு ரஜோகுணமும் தமோ குணமும் ஒன்றும் இல்லை. சத்குணத்திலேந்து உண்டாயிருக்கிற மனசு. சாத்விக ராஜச தாமச அகங்காரங்களில சாத்விக அகங்காரத்திலேந்தாக்கும் அந்த கரணம் தேவதைகள் எல்லாம் உண்டானது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனால சத்குணத்திலேந்து உண்டான மனசு பிரகிருதி விஷயங்களோடு கூடி சேர்ந்து துஷிச்சு போறது. சாத்விக மனசுல ரஜோகுண தமோ குணங்கள் உண்டாகி வருது. பிரகிருதி அப்படிங்கிற அஜ்ஞானம் இந்த மனசை மறைக்கிறது. பகவத் பார்ஸ்வவர்த்தினி மனசி, பகவானோடு கூடி சேர்ந்து நிற்கிற சத்குணம் இருக்கிற மனசுல. எதனாலேயாக்கும் அப்படி சொன்னது? பகவானுக்கு சத்குணமாக்கும் இருக்கு. அப்ப பகவானோடு கூடி சேர்ந்து நிற்கிற மனசுல சந்திரமசி வேதம், சந்திரனில தமஹா இவா இருட்டு மறைக்கிற மாதிரி
கிரகண நேரத்தில் ராகு மறைக்கிற சந்திரனை மாதிரி உபரஜ்யா ரெஃப்ளக்ட் செஞ்சுண்டு, அப்படி இல்லைன்னா அவபாசதே பிரகாசிக்கிறது. பிரகிருதி விஷயங்களால மனசு துஷிச்சு கிடக்கு. யதார்த்தத்தில் ഛായാഗ്രഹം, അതായത് ഷാഡോ മട്ടുമാക്കും രാഹു കേതുക്കൾ. സൗരയൂഥം സൂര്യനും ചന്ദ്രനും ചൊവ്വായും ബുധനും വ്യാഴനും ശുക്രനും ശനിയും இவாளோடெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பூமியில எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கு. சூரியன் அப்படிங்கிற வெளிச்சத்துக்கு சந்திரன் அப்படிங்கிற சூரியனோடு உபகிரகம் தடசமாயிட்டு வரத்த ராசி மண்டலத்தில் ஒரு நிழல் பிரத்யட்சமாகிறது. பூமியோடும் சந்திரனோடும் சலனங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த நிழலை மார்க் பண்ணலாம். பூமியை பேஸ் பண்ணி சூரிய சந்திர சலன பதங்களை மார்க் செஞ்சோம் அப்படின்னா அந்த பதங்கள் 2 திக்குல 180 டிகிரி வித்தியாசத்துல துல்லியமாயிட்டு கண்டிக்கிறத பார்க்கறதுக்கு சாதிக்கும். இந்த கண்டன ஸ்தானங்கள் சூரிய சந்திர கிரகணங்களுக்கு காரணமாகிறது. கிரகண சமயத்துல கிரகங்களோடு அந்த பலதான கழுவை, பலதான எபிலிட்டியை பலவிதத்தில் தடசப்படுத்துறது. கிரகங்களாக்கும் நட்சத்திரங்கள் வழி நமக்கு அனுபவங்களை கொடுக்கிறது. கிரகண சமயத்தில் இந்த அனுபவங்களுக்கு துஸ்திதி வந்து சேருறது, நல்ல ஸ்திதி வந்து சேர மாட்டேங்கிறது. அதனாலேயே இந்த ஷேடோ ஆயிட்டு இருக்கிற ಛಾಯಾகிரகங்கள் ஆயிட்டு இருக்கிற ராகு கேதுக்கள் இவாளுக்கு பூமியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு அந்த கிரகண சமயத்துல நல்ல ஒரு எபிலிட்டி இருக்கிறதுனால கிரகங்களாயிட்டே கணக்காக்கப்படுறது. ராகு கேது அப்படிங்கிற 2 ಛಾಯಾகிரகங்கள் அப்படின்னே சொல்லப்படுறது. ஆக்சுவலி ராகுவும் கேதுவும் கோளங்கள், கிரகங்கள் கிடையாது. இருந்தா கூட பூமியில இவாளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு சாதிக்கிறது. பூமியில கிரகங்கள் கொடுக்கிற பல பல பலங்களையும் தடசம் பண்ணி நிப்பாட்டுறதுக்கான ரொம்ப ரொம்ப சக்தி இவாளுக்கு இருக்கிறதுனால இவாள கிரகங்கள் அப்படின்னே சொல்லப்படுறது. அதனால ಛಾಯಾ கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஷேடோ கிரகம் ராசி மண்டலத்தில் வியாழன் சனி இதுக்கு நடுவில் இருக்கிற பிரமண பதத்தில் இந்த ராகு கேதுக்கள் ஸ்திதி பண்றது. ராகு கேதுவோடு கூடி ஆக்கும் ராசி சக்கரத்தில் நவகிரகங்கள் உள்ளது. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி சப்த கிரகங்கள் அதோடு கூடிட்டு ராகுவும் கேதுவும் அப்படி நவகிரகங்களாக்கும் ராசி கட்டத்தில் உள்ளது. இதெல்லாமே நம்மளோட வாழ்க்கையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. சூரிய சந்திர கிரணங்கள் இந்த பூமிக்கு வரவிடாம தடுக்கிற ஷேடோஸ் ஆக்கும் ராகு கேதுக்கள். ஆக்சுவல் ஆயிட்டு பிம்பம் கிடையாது, பிரதிபிம்பம் மட்டும்தான் ராகுவும் கேதுவும். தமோரூபிகளான ராகு கேதுக்கள். அதே மாதிரி பிரபஞ்சம் அப்படிங்கிறதும் ராகுவ மாதிரி இல்லாத ஒரு விஷயமாக்கும் அப்படின்னு நாரத மகர்ஷி இங்க சொல்றார். பிராச்சீன பர்ஹித்துக்கு பரிசுத்தமான மனசுல பிரபஞ்சம் அப்படிங்கிற மித்யாபோதம் உண்டாகிறது. இல்லாததான பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு தோண வைக்கிறது. திரிகுணங்களோடு கூடின ஷட்விகாரங்களோடு கூடின ரஜோகுணம் தமோகுண ரஜோகுண தமோகுணங்களான ஒரு மறை மனசுல உண்டாக்குறது. தூய்மையான மனசு அழுக்காயிட்டு தீரறது. பிரகிருதி எப்படியாக்கும் மனச அழுக்கு பண்றது
அப்படின்னு நாரத மகர்ஷி ஒரு வேர்டில் சொன்னார். ராகு சந்திரனை மறைக்கிற மாதிரி அப்படின்னு. அதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம், அவ்வளோதான். ஆக்சுவலி மனசு அப்படிங்கிறது பகவானோடு கூட நிற்கிற சத்குண சுபாவம் இருக்கிறதாக்கும், சத்குணத்திலேந்தாக்கும் மனசோடு கூடி சேர்ந்த அந்த கரணங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. சத்குண ரூபியா இருக்கிற மனசு பிரபஞ்ச விஷயங்களில் லயிச்சு ரஜோகுண தமோகுணியாயிட்டு தீரறது. எல்லாம் பகவல் மாயையாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க சொல்றார் நாரத மகர்ஷி பிராஜீன பர்ஹிஸுகிட்ட. அஜானமயமான மனச ஞானமயமாக்கி மாற்று பிராஜீன பர்ஹிசே அப்படின்னு சொல்றார். நம்ம இல்லைன்னா கண்ணாடியில நம்மளோடு ரெஃப்ளெக்ஷனும் கிடையாது. நமக்கு சரீரம் இருக்கிறதுனாலியாக்கும் நம்ம அந்த கண்ணாடியோடு முன்னால போய் நின்று பார்த்தானாக்கா நம்மளை அந்த கண்ணாடியில தெரியறது. கண்ணாடி கிட்டேந்து நகர்ந்து நின்னானா கண்ணாடியில நம்மளோட ரூபம் தெரியாது. நமக்கு சரீரம் இருக்கிறதுனாலியாக்கும் அதனால மட்டும்தான் பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு தோணுறது. மாயா பிரபஞ்சம் இருக்கு அப்படின்னு தோணுறது. இதெல்லாம் தெரிஞ்சுண்டு பிராஜீன பர்ஹிஸ் ராஜாவே பிரகிருதி விஷயங்களிலேருந்து மனசை பிடிச்சு கட்டி ஹிருதய குகையில அடைச்சு போடு. ரஜோகுண தமோ குணங்களையும் அதனால உண்டாகிற ஷட் விகாரங்களையும் துரத்தி ஓட்டு. இந்திரியங்களை சொல்படிக்கு நிறுத்திண்டு மனசை ஏகாகிரமாக்கி பகவானை தியானிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணு ராஜாவே. இப்படினாக்கும் நாரத மகர்ஷி பிராஜீன பர்ஹிஸுகிட்ட உபதேசிக்கிறது வழி நமக்கும் சேர்ந்து உபதேசம் பண்றார். இல்லாத ராகு இருக்குன்னு தோணுற மாதிரி இல்லாத மாயா பிரபஞ்சம் இருக்கிறதாயிட்டு மனசுல ரெஃப்ளெக்ட் ஆகிறது. யதார்த்தத்துல பிரபஞ்சம் அப்படிங்கிறது கிடையாது. பிஃபோர் பர்த் ஆஃப்டர் பர்த் பிரபஞ்சத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதில்லை, நமக்கு சரீரமும் இல்லை அப்படின்னு சொல்லி நாரத மகர்ஷி நன்னா பிராஜீன பர்ஹிஸுக்கு புரிய வைக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சௌரயூதத்துல ராகு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ராகு யதார்த்தத்துல இல்லை. அதே மாதிரி துவைத பாவமயமான இந்த பிரபஞ்சமும் கிடையாது. அத்வைத பாவ ஸ்வரூபனான பகவானில ஜீவாத்மாக்களாயிருக்கிற நம்ம லயிச்சுன்னு இருந்தோன நமக்கு ஒரு விதமான துக்க அனுபவங்களும் இருக்கலை. ஜீவாத்மாக்கள் அவாவாளோடு வாசனா குணங்களுக்கு தகுந்த மாதிரி சரீரம் ஸ்வயம் செலக்ட் பண்ணி இந்த பூ உலகில் உயிரினங்களாயிட்டு ஜனிக்கிறது. ஜனனம் முதல்க்கு மரணம் வரைக்கும் ஜீவாத்மா வசிக்கிற சரீரம் இந்த பிரபஞ்சத்தில் சூக்ஷ்ம சரீரத்தோடு நிர்தேச பிரகாரம் பலதும் பலதும் செஞ்சு கொட்டுறது. புண்ணியம் செஞ்ச ஜீவாத்மா வசிக்கிற சரீரங்கள் புண்ணிய பிரவருத்தி பண்றது. பாபம் செஞ்ச ஜீவாத்மா வசிக்கிற சரீரங்கள் பாப பிரவருத்தியை செய்யறது. எத்தனையோ உயிரினங்கள், எல்லா உயிரினங்களிலேயும் நல்லவர்களும் கெட்டவர்களும் உண்டு. புண்ணிய பாப கர்மபலம் இந்த பூமியில அனுபவிக்கத்தான் செய்யறா. மறுபடியும் மறுபடியும் இந்த பூமியில புண்ணிய பாபங்கள் ரிப்பீட் செய்யவும் செய்யறது. அதுக்கு தகுந்த மாதிரி யாதனா சரீரம், திவ்ய சரீரம், சொப்ன சரீரம், ஸ்தூல சரீரம் எல்லாம் உண்டாகிறது. அது வழியா எல்லாம் இந்த ஜீவாத்மா பலவிதமான அனுபவங்களை அனுபவிக்கவும் செய்யறது. யாதனா சரீரம், திவ்ய சரீரம், சொப்பன சரீரம், சூக்ஷ்ம ஸ்தூல சரீரம் இப்படியெல்லாம் சரீரங்களை ஸ்வீகரித்து சூக்ஷ்ம சரீரத்தோடு கூடின ஜீவாத்மா மனசுமாயிட்டு பிரயாணம் செஞ்சு
கர்ம பேலன்ஸ் இருந்தானா மறுபடியும் இந்த பூமிக்கு மறுபடியும் வந்து பதிக்கிறது. ஜனிக்கிற அந்த டைம் முதலுக்கு பகவானிலேந்து வேறிட்டு துவைத பாவமாக்கும் நமக்கு இருக்கு. துவைத பாவமா இருக்கிற பிரபஞ்சம் உண்மை மாதிரி தோணப்படுறது. சௌரயூதத்துல ராகு மாதிரி மித்யாக்கும், இல்லாத ஒன்னாக்கும், சத்தியமல்லாத்ததான ஒன்னாக்கும் இந்த பிரகிருதி. பிரகிருதியில சர்வவும் தூய்மையான நம்மளோட மனசுல ரெஃப்ளெக்ட் பண்ணி மனசை அழுக்குபடிய வைக்கிறது. பிரகிருதியிலேந்து மனசை வேறுபடுத்தினால் பரம்பொருள் அப்படிங்கிற சத்தியஸ்வரூபனான பிம்பத்தை தரிசிக்கலாம். ஆத்ம சாட்சா்காரம் உண்டாகும். பக்தி வழி மட்டும்தான் பரம்பொருளை தரிசிக்கிறதுக்கு சாதிக்கும். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்யம் இப்படின்னு ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற முக்தி பதத்தை பிராபிக்கலாம். அதனால மனசை கண்ட்ரோல் பண்ணு ராஜாவே, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணு ராஜாவே. கண்ணாடிக்கு முன்னால நிக்கிற நம்மளோட பிம்பத்தை பிரதிபிம்பமாயிட்டு கண்ணாடியில பாக்குற மாதிரி மனசு அப்படிங்கிற கண்ணாடியில பிரபஞ்சம் ரெஃப்ளெக்ட் பண்றது. மனசு இல்லை அப்படின்னா பிரபஞ்சமும், பிரபஞ்சம் இல்லை அப்படின்னா மனசும் கிடையாது. நம்மளோட மனசுலையாக்கும் இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்கு. மனசுலேந்து இந்த உலகத்தை இறக்கி விடுறதுக்கு சாதிச்சானா ஆத்ம தர்சனம் சாத்தியமாகும். துவைத பாவம் இல்லாம ஆயிடுத்து அப்படின்னாக்கா அத்வைத ஸ்வரூபனை தர்சிக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு உபதேசம் பண்ணி கொடுக்கறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.